ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. அன்னை மறைவு. இப்படி லோகத்திற்காக ஆச்சாரியால் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும் போது, உலகத்துக்கே குழந்தையாக குழந்தை குருவாக அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கும் போது, பெற்ற தாயாருக்கு குழந்தையாக அந்திமத்தில் கடமையை பண்ணுகிறேன் என்று முன்னே வாக்கு கொடுத்திருந்தார் அல்லவா? அதை பண்ணும்படி ஆயிற்று. அந்த அம்மாளுக்கு நெறியான சமயம் வந்தது. அது உடனே ஆச்சாரியாளுக்கு தெரிந்தது. காலடியில் பிரசன்னமானார். தாயாரை ஆச்வாசப்படுத்தி அத்வைதோபதேசமாக சோஸ்திரங்கள் சொன்னார். அந்திய ஸ்மரணை எப்படியோ அப்படியே மரணத்துக்கு அப்புறம் ஆகும் என்பதால் அவளுக்கு முக்தி கிடைக்க செய்யணும் என்று அப்படி சொன்னார். ஆனால் அது அவளுக்கு பிடிபடவில்லை. பிடிபடுகிற மாதிரி பக்தியாய் சொல்லுவோம் என்று சிவசோஸ்திரங்கள் சொன்னார். அவளை கைலாசத்துக்கு அழைத்து போக பிரமத பூதகணங்கள் வந்தன. அவள் பயப்பட்டாள். இதுவும் சரியாய் வரவில்லையே என்று விஷ்ணு சோஸ்திரங்கள் சொன்னார். ஸ்ரீயா ஸ்லிஷ்டோ விஷ்ணு என்று ஆரம்பித்து கிருஷ்ண அஷ்டகம் சொன்னார் என்று சொல்வார்கள். சுகுமாரர்களான விஷ்ணு சேவர்கள் வந்தார்கள். தாயாருக்கு சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் ஆயிற்று. அவர்கள் அவளுடைய உயிரை விஷ்ணு லோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். கொடுத்த வாக்குப்படி ஆச்சாரியால் தகனம் பண்ண நினைத்தார். பந்துக்களும் புரோகிதர்களும் சந்நியாசியான ஏகபுத்திரரின் தர்மம் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் ஆக்ஷேபித்தார்கள். இப்போது தேசாபிமானிகள் பண்ணுவதெல்லாம் பண்ணினார்கள். ஒத்துழையாமை பகிஷ்காரம் எல்லாம் பண்ணினார்கள். ஆச்சாரியால் ஒருவர் மாத்திரமாக இருந்து கொண்டு தாயார் சரீரத்தை சேதித்து தூக்கி கொண்டு போய் அகத்து கொள்ளையிலேயே தகனம் செய்யும்படி ஆயிற்று. அதற்கு பிராயச்சித்தமாக இன்றைக்கும் அந்த சீமையில் நம்பூதிரிகளில் செத்து போனவரின் சரீரத்தை ஜாடையாக சேதித்து கொள்ளையிலேயே தகனம் செய்கிறார்கள். இன்னொரு விஷயம் அங்கே சொல்கிறார்கள். ஒத்துழையாமையும் பகிஷ்காரமும் செய்யாமல் 2 குடும்பத்தினர் மட்டும் துக்கம் கேட்க வந்து மிருத சரீரத்தின் தலைமாட்டிலும் கால் மாட்டிலுமாக நின்றார்களாம். இவர்களுடைய வம்ச பரம்பரையினர் என்று இன்றைக்கும் தலையாற்றுப்பள்ளி காப்பள்ளி என்ற 2 இல்லத்துக்காரர்களை சொல்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.